ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 18 வயது ஒரு சிறுவன் மைதானத்துக்கு அடியெடுத்து வைத்தான். ஒரேயடியாக சென்னை சூப்பர் கிங்ஸை முழுவதுமாக துவம்சம் செய்தான். ஒரு உலக சாதனை மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் வானமே எல்லையாக ஆகும்படி அடித்தான். இந்த சிறுவனின் பெயர் வைபவ் சூரியவம்சி. இந்த 15 வயது சிறுவன் கிரிக்கெட் மைதானத்துக்கு கால் வைக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறான். நானும் அவனை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 127 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதனால் வைபவ் சூரியவம்சிக்கு பெரிதாக பேட்டிங் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சிஎஸ்கே கொஞ்சம் அதிக ரன்கள் எடுத்திருந்தால் அவன் இன்னும் கொஞ்ச நேரம் கிரீஸில் நின்று ஆடியிருப்பான். ஆனால் அவன் இருந்த அந்த நேரத்தில் பந்துகள் காற்றில் சுழன்றபடி எல்லைக்கோட்டை தாண்டி பறந்தன. அந்த சிறிய இன்னிங்ஸிலேயே அவன் மற்றொரு உலக சாதனையை நிலைநாட்டினான். 2026 சீசனின் முதல் போட்டியிலேயே பெரிய அதிரடியை கொடுத்தான் வைபவ். தன் சீசனின் முதல் போட்டியிலேயே புயலை கிளப்பினான். டார்கெட் சிறியதாக இருந்தாலும் சென்னையை முழுவதுமாக தாக்கினான். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அற்புதமான வெற்றியை பெற்றுத் தந்தான். உண்மையில் இந்த அற்புத வெற்றி முழுக்க முழுக்க வைபவ் சூரியவம்சியின் புயலால்தான் சாத்தியமானது. சென்னை சூப்பர் கிங்ஸை முழுவதுமாக அடித்து நொறுக்கினான். 18 வயது சிறுவன். எதிரில் அனுபவம் நிறைந்த மகாரதிகள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் சிறிதும் பயப்படவில்லை. வாங்க, நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்பது போல ஆடினான். டக் 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 என்று சென்னையை முழுவதுமாக முடித்தான். 17 பந்துகளில் 52 ரன்கள், 5 சிக்சர்கள், 4 பவுண்டரிகள். 17 பந்துகளில் 9 பந்துகள் எல்லைக்கோட்டை தாண்டின. 30 ரன்கள் இங்கே, 16 ரன்கள் அங்கே. அதாவது 9 பந்துகளிலேயே 46 ரன்களைச் சேர்த்தான், அதுவும் மிக எளிதாக. மொத்தம் 17 பந்துகளில் 52 ரன்கள். ஒரு முறை யோசித்துப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 10 பந்துகள் ஆடியிருந்தால் 27 பந்துகளிலேயே 100 ரன்கள் எடுத்திருப்பான். வைபவ் சூரியவம்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவன் ஆடும் விதத்தை பார்த்தால் நிஜமாகவே எவ்வளவோ மகிழ்ச்சி வந்தது. சூரியவம்சி 15 பந்துகளிலேயே 50 ரன்களை பூர்த்தி செய்தான். இது ஐபிஎல் வரலாற்றில் மிக வேகமாக 50 ரன்கள் எடுத்த சாதனை. ஐபிஎல் வரலாற்றில் எந்த 15 வயது சிறுவனும் இவ்வளவு குறைவான பந்துகளில் 50 ரன்கள் எடுத்ததில்லை. எனக்கு தெரிந்தவரை 15 வயதில் ஐபிஎல்லில் ஆடியவர்களும் மிகக் குறைவானவர்களே. வைபவ் சூரியவம்சி நிஜமாகவே அசாதாரணமான வீரர். அவன் தொடர்ந்து புதிய சாதனைகளை படைத்தபடி எதிரணியினரை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறான். இதற்கு முன்பு ஐபிஎல் 2025இல் 17 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்திருந்தான். இப்போது அந்த சாதனையை இன்னும் மேம்படுத்தி 15 பந்துகளிலேயே 50 ரன்கள் எடுத்திருக்கிறான். சென்னை சூப்பர் கிங்ஸ் 127 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிலேயே வைபவ் 52 ரன்கள் எடுத்து சென்னையை முழுவதுமாக முடித்தான். ஒரு முறை யோசித்துப் பாருங்கள். சென்னை கொஞ்சம் அதிக ரன்கள் எடுத்திருந்தால் அவன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி 100 ரன்கள் எடுத்திருப்பான். மீண்டும் ஒரு பெரிய அதிரடியை கொடுத்து எல்லோரையும் மந்திரமயமாக்கியிருப்பான். ராஜஸ்தான் ராயல்ஸை 6 ஓவர்களிலேயே 74 ரன்கள் வரை கொண்டு சென்றான். அவர்களுக்கு வெல்ல வேண்டுமானால் 127 ரன்கள் தேவை 20 ஓவர்களில். ஆனால் 6 ஓவர்களிலேயே பாதிக்கு மேல் ரன்களை எடுத்தான். அதன் பிறகு தன் வேலையை முடித்துக்கொண்டு சௌகரியமாக போய் உட்கார்ந்தான். அவன் இன்னும் 15 வயது சிறிய பையன்தானே. கொஞ்சம் ஓய்வும் தேவை. பாதிக்கு மேல் வேலையை அவனே செய்தான். 74 ரன்களில் 52 ரன்களை ஒருவனாகவே எடுத்தான். அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிதாக செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை. வைபவ் சூரியவம்சி அவர்களின் வெற்றியை உறுதி செய்தான். 2026 சீசன் விராட் கோலி சீசன் ஆகும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதேபோல இந்த சீசன் வைபவ் சூரியவம்சி சீசன் ஆகும் என்று தோன்றுகிறது. அவனின் புயல், தாக்குதல், அக்னி, கோல் எல்லாவற்றையும் இந்த சீசனில் பார்க்க வேண்டும். ஆகையால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு, குறிப்பாக வைபவ் சூரியவம்சிக்கு இந்த அற்புதமான வெற்றி மற்றும் உலக சாதனைக்காக இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாரி எப்படி இருந்தது? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
லைக் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் அப்படிப்பட்ட அப்டேட்களுக்கு சேனலை